செல்ஃபோன்லாம் வரதுக்கு முன்னாடி லேண்ட்லைன் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்த காலம் அது. திடீர்னு டெலிஃபோன் பில் அதிகமாக வந்தோடனே வீட்டில் எல்லாருக்கும் பயங்கர டென்ஷன். லக்ஷ்மி, நான் எந்த காலும் நான் வீட்டில் இருந்து பேசுறது கிடையாது, ஆஃபீஸ் போய் ஆஃபீஸ் ஃபோன்லேருந்து தான் பேசுகிறேன், அப்புறம் எப்படி இவ்வளோ பில்லு வந்தது அப்படின்னு கோவமாக கேட்குறாரு. ஏங்க, நானும் ஆஃபீஸ் போய் தாங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், நான் வீட்டிலேருந்து யாருக்குமே பேசுறது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பையனும் வந்துட்டு சொல்கிறான், அப்பா நானும் ஆஃபீஸ்க்கு போய் தான் போய் பேசுவேன், நான் இங்கெல்லாம் பேசுறது இல்லைப்பா அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோன் பக்கத்தில் ஒரு பேப்பரில் நிறைய ஃபோன் நம்பர்ஸ் எழுதி வச்சுருக்கிறத பார்க்குறாங்க. அப்போது தான் வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருது, வேலைக்கார பொண்ணு அந்த பேப்பரை கையில் வச்சுட்டு இருந்தது ஞாபகம் வருது. அடுத்த நாள் கேட்குறாங்க, ஏம்மா எங்கள் ஃபோனை நீ ஏம்மா எடுத்து பேசுகிற, நாங்களே ஃபோன் பில் அதிகமாகக்கூடாதுன்னு நாங்கள் வேலை செய்கிற இடத்துல போய் நாங்கள் 3 பேரும் பேசுகிறோம், நீ ஏம்மா எங்களை கேட்காம நீ இங்கேருந்து பேசுன அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொன்னிச்சான், நான் வேலை செய்கிற இடத்துல இருந்து தாம்மா பேசினேன், இதில் என்னம்மா தப்பு அப்படின்னு கேட்டுச்சான். நமக்கு வரும்போது தான் அது ரத்தம்னு தெரியுது, மற்றவங்களுக்கு வந்து அது தக்காளி சட்னி மாதிரி தான் தெரியுது.